அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இந்தி கவிஞர், இலக்கியவாதி மைதிலி சரண்குப்த் அவருடைய பிறந்த தினம் இன்று. விடுதலை போராட்ட வீரரும் இந்தி இலக்கியத்தில் தனி முத்திரை பதித்தவருமான மைதிலி சரண்குப்த் அவருடைய பிறந்த தினம் இன்று. உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சி அருகே உள்ள சிர்கான் என்ற ஊரில் 1886 காங்கிரஸ் தொடங்கி ஒரு வருஷம் கழித்து பிறந்திருக்கிறார். தந்தை ஒரு வணிகர், மற்றும் கவிஞர். அரசு பள்ளியிலும் ஜான்சியில் உள்ள மெக்டனால் உயர்நிலைப் பள்ளியிலும் பயின்றார். விளையாட்டு மீதான ஆர்வத்தால் படிப்பில் கவனம் செல்லவில்லை. அப்பாவின் ஏற்பாட்டால் வீட்டிலேயே கல்வி கற்றார். சமஸ்கிருதம், ஆங்கிலம், வங்க மொழிகளை கற்றார். சகோதரர் எழுத்தாளர் என்பதால் இருவருக்கும் இலக்கியத்தில் ஆர்வம் பிறந்தது. பன்னெண்டு வயதிலேயே கவிதை எழுதினார். நெகிழ்ந்து போன அப்பா, என்னை விட 1000 மடங்கு சிறந்த கவிஞனாக மாறுவாய் என்று ஆசீர்வதித்தார். பல இதழ்களில் கவிதைகள் எழுதி பிரபலமானார். இந்தி இலக்கிய உலகின் சிறந்த படைப்பாளியான மகாவீர் பிரசாத் திவேதியின் தொடர்பால் இவரது இந்தி மொழி ஞானம் விரிவடைந்தது. அவரை தன் குருவாக ஏற்றுக்கொண்டார். ரங் மே பங் இவரது முதல் முக்கிய படைப்பு. அனைவருக்கும் எளிதாக புரியும் நடையை பின்பற்றினார். 1916 சாகேத் காவியம் படைத்தார். சாக்கெத் SAKET அப்படின்னு ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் டெல்லியில் இருக்கு. இது இவரது சாகேத் காவியம் இவரது படைப்புகளிலேயே சிறந்ததாக கருதப்படுகிறது. பல புத்தகங்களை வெளியிட்டார். சமூக பிரச்சனைகள் குறித்தும் எழுதினார். மூட நம்பிக்கைகள், அர்த்தமற்ற சடங்குகளை எதிர்த்தார். பாரத் பாரதி என்ற காவியத்தில் இந்தியாவின் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் குறித்து சிந்தித்தார். இது ஆராய்ச்சி நூலாக கருதப்பட்டது. ராமாயணம், மகாபாரதம், புத்த மத கதைகள் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு இவரது காவியங்கள் படைக்கப்பட்டன. ஜெயத்ரத் வத், கிஷான், விகட் பட், வைதாலிக், குணால், விஸ்வராஜ்ய, ஜகூஸ், காபா கர்பலா ஆகியவை இந்தி இலக்கியத்தின் தன்னிகரற்ற படைப்புகளாக கருதப்படுகிறது. உமர் கய்யாமின் ரூபாயத்து கவிதைகள் மற்றும் ஸ்வப்ன வாசவதத்தா என்ற சமஸ்கிருத நாடகத்தை இந்தியில் மொழிபெயர்த்தார். தன் அரசியல் கருத்துக்களை கவிதை வடிவில் வெளியிட்டார். நாடகங்களும் எழுதினார். மகாத்மா காந்தி, வினோபா பாவே போன்ற தலைவர்களால் ஈர்க்கப்பட்டார். விடுதலை போராட்டத்திலும் இணைந்தார். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் கலந்து கொண்டு சிறை சென்றார். மகாத்மா காந்தி இவருக்கு ராஷ்டிர கவி என்று புகழாரம் சூட்டினார். இவரது சாகித் கவிதை நூலுக்கு மங்கள் பிரசாத் விருதை இந்தி சாகித்ய சம்மேளனம் 1936 வழங்கியது. நாடு சுதந்திரம் அடைந்ததும் மாநிலங்களவை உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். பல பல்கலைக்கழகங்கள் இவருக்கு D.Litt பட்டம் வழங்கி சிறப்பித்தன. இந்துஸ்தானி அகாடமி விருது, பத்ம பூஷன் விருது ஆகியவற்றை பெற்றார். இந்தி இலக்கிய அன்னையின் செல்லப்பிள்ளை என்று போற்றப்படும் மைதிலி சரண்குப்த் வாழ்நாள் கடைசி வரை எழுதி கொண்டே இருந்தார். 78 வயது 1964 மறைந்தார்.
ஆகஸ்ட் 3 ஞாயிற்றுக்கிழமை வர சந்தித்த மகிழ்ச்சியோட 2025ஆம் ஆண்டின் ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வர சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நாளை நாம் நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.